ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேவதி பார்த்தீங்கன்னா தான் மகனை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக சாப்பிட மாட்டேன்றாங்க, ஊசி போட்டுக்க மாட்டேன்றாங்க, சாப்பாட்டெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய எழுத்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாலுமே நான் என்னுடைய மருமகிட்ட பேசியே ஆகணும், இப்போ கால் பண்ணி தர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களை கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி தராங்க. கால் பண்ணி தந்தது பார்த்தீங்கன்னா ஏத்த சாப்பிட மாட்டீங்களா, இப்படியே இருந்தீங்களான்னா உங்களுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு குணமாக ஆகணும்னு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல சேர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா என் உடம்பு குணமாகணும்னா என் மகன் என் பக்கத்தில் இருக்கணும், ஆனால் என் மகனை என் பக்கத்தில் இல்லாத நீ பிரிச்சுட்ட அந்த எஸ்எஸ்கே எனக்கு கொலை பண்ணுறதா மிரட்டல் வச்சுருக்கான், நீ பயந்ததான் என்னை இடம் மாற்றின, ஆனால் மாற்றத்துலேருந்து என்னை பார்க்கல இல்லை அப்படின்ற மாதிரி இலக்கியா கிட்ட ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ நீ கௌதம் கிட்ட உண்மையாக சொல்லி கௌதமை இங்கே கூப்பிட்டு வர போறியா இல்லையா, நான் அவனை பார்த்தே ஆகணும், அவனுக்கு நான் தான் அம்மான்றது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க, இந்த சத்தியத்தை எத்தனை நாளைக்கு நீ காப்பாற்றுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருப்பேன், இதுக்கு மேலே அதுக்கான டைமை நான் கொடுக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீ கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கத்த, நான் உண்மையை சொல்லி கண்டிப்பாக கௌதம் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நீ கௌதம கூட்டிகிட்டு வராத, அவங்ககிட்ட உண்மையை சொல்லாத, நான் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன், அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டா பாரு, நான் சாப்பிடுவேன், மெடிசன் போடுவேன், இது அவன் அம்மான்னு கூட்ட அடுத்த நொடியை என் உயிர் போனாலே கவலைப்பட மாட்டான், ஆனால் நான் அவனுடைய அம்மா நான் தான்ன்றது தெரியாதே, நான் இறந்துட்டனால என்னுடைய ஆத்மா கூட சாந்தி அடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா எதுக்கத்தா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நீ எனக்கும் சத்தியம் பண்ணியிருக்க, ஜானகிக்கும் சத்தியம் பண்ணியிருப்ப, இதில் எது நீ காப்பாற்ற போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா காலத்தோட கட்டாயத்தினால என் கை கட்டி போட்டு இருக்காத, கண்டிப்பாக நான் நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ இப்பயே கௌதம கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியாதுன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா நான் என் உயிர் போகிறது அந்த எஸ்எஸ்கே கையால் போகிறது ஒன்று தான், நான் இப்படியே சாப்பாடு சாப்பிடாது இருந்து என் உயிர் போகிறது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்முடைய இலக்கியா கண் கலங்கிடுறாங்க. கண் கலங்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மொபைலை வச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நம்முடைய வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியை தேடிதாங்க. ஏன்னா ஜானகி கிட்ட பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரேவதி தான் கௌதமோட அம்மான்ற உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி சத்தியம் வாங்கியிருக்காங்க இலக்கியா கிட்ட. இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி அனுமதி தரையாதே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் மகனை உங்களை அம்மான்னு கூப்பிட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு அத்தைக்கிட்டே சத்தியம் பண்ணிட்டு நடுவில் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தவிப்பு இந்த வேதனை எல்லாமே உனக்கு வேணும், ஏன்னா கார்த்திகோட லைஃப்பில் நீங்கள் கௌதம் விளையாடுறீங்களா, அதுக்கு உங்களுக்கான இந்த தண்டனை கிடைச்சான்னு தான் நான் சொல்லுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.